ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நம்ம வெங்காய சட்னி செய்யும்போது இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நான் 7லேருந்து 8 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா செவந்து வரணும். இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நம்ம வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்தால் தான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சட்னியில் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை வீசும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மரில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதே ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வாசனைக்காக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க பவுலுக்கு இதை மேலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வெங்காய சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.